மழை நனைந்த நினைவுகளைப் போலத்தான் சாவித்திரியின் வாழ்க்கையும் இருந்தது. கணவர் சுகுமாரன் மறைந்ததும் அந்த வீட்டின் வாசலில் விழுந்த ஒரு நிழலாக அவர் மாறிப்போனார். ஒரு தனியார் பள்ளியில் கிடைக்கும் சொற்பமான சம்பளத்தில் வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருந்த போது உறவினர்களின் அண்டை வீட்டார்களின் கேள்விகள் கூர்மையான வார்த்தைகளாக அவரை வேதனைப்படுத்தின. அவள் தனியாக இருக்கிறாள், மகனை வளர்த்து பெரியவனாக்குவாளா என்ற அவர்களின் கேள்விகள் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தபோது ஒரு புன்னகையுடன் அவர் பதிலளித்தார், என் மகன் என்னை தனியாக விடமாட்டான். அந்த வார்த்தை ஒரு சபதம் போல் சாவித்திரியின் இதயத்தில் பதிந்தது. அருண் சாவித்திரியின் வாழ்க்கையின் ஒரே நம்பிக்கையும் வெளிச்சமுமாக இருந்தான். அப்பாவின் இழப்பை அவன் அறியாதிருக்க ஒவ்வொரு நொடியும் அவர் முயற்சித்தார். அவனுடைய விருப்பங்களுக்காகவும் அவனுடைய நல்ல எதிர்காலத்திற்காகவும் அவர் தூக்கமில்லாமல் உழைத்தார். அந்த தியாகங்கள் வீண் போகவில்லை. அருண் படிப்பில் சிறந்து விளங்கினான். அம்மாவின் கனவுகள் அவனுடைய கனவுகளாயின. கல்லூரி வாழ்க்கை அருணுக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்துவிட்டது. அங்கிருந்த பரபரப்பான வாழ்க்கையில் அவன் முழுமையாக மூழ்கினான். அவனுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தனர். ஆனால் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமான ஒருத்தி அவனுடைய வாழ்க்கைக்குள் வந்தாள். துளிரா. முதல் பார்வையிலேயே அருண் அவளிடம் ஒரு தனித்துவத்தை கண்டான். வெள்ளி நூலிழை போல் சிதறிய முடியும், அழகான கண்களும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவித அலட்சியத்துடன் இருந்த அவளது பாவனையும். ஒரு நாள் கேண்டீனில் அமர்ந்திருந்தபோது ஒரு சில மாணவர்கள் துளிராவை கிண்டல் செய்வதை அருண் கண்டான். அதோ திருநங்கை வராள் என்றிருந்தது அவர்களின் கேலி. சமூகம் அவளை எப்படி பார்க்கிறது என்பதற்கான நேரடியான சாட்சி அது. அருணுக்குள் கோபம் கொதித்தது. அவன் அவர்களிடம் சென்று, நீங்கள் யாரை கேலி செய்கிறீர்கள்? அவளுக்கும் நம்மைப்போல் வாழ உரிமை உண்டு என்றான். அந்த நொடியில் துளிராவின் கண்களில் ஒருவித ஈரத்தை அருண் கண்டான். அதன் பிறகு அவர்கள் நண்பர்களாயினர். அருணும் துளிராவும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தனர். அருணின் மனதிலிருந்த பாரங்களை துளிரா கேட்டறிந்தாள். அப்பாவை இழந்த துக்கம், அம்மாவை தனியாக விட்டுவிட்டு வந்த குற்ற உணர்வு. துளிராவின் வாழ்க்கை அதனை காட்டிலும் துயரம் நிறைந்ததாக இருந்தது. சொந்த வீட்டிலிருந்தும் சமூகத்திலிருந்தும் சந்தித்த புறக்கணிப்புகள், அன்பு செய்ய யாருமில்லாத வேதனை. அவர்கள் இருவரும் தமக்கான ஒரு உலகத்தை உருவாக்கினர். புத்தகங்கள், பாடல்கள், கனவுகள். அந்த உலகில் அவர்கள் இருவரும் மட்டுமே இருந்தனர். துளிராவின் மிகப்பெரிய கனவு சொந்தமாக ஒரு வீட்டில் நிம்மதியாக வாழ்வது. அந்த கனவை நனவாக்க அருண் அவளுக்கு உதவினான். ஆனால் அந்த நட்புக்கு ஆயுசு அதிகமில்லை. ஒரு வாகன விபத்தில் துளிரா இறந்து போனாள். அருணின் உலகம் ஒரே நொடியில் சிதைந்து போனது. அவனுள்ளிருந்த வெளிச்சம் அணைந்தது. துளிராவின் மறைவுக்குப் பின் அவன் நிறையவே மாறிவிட்டான். சிரிப்புகள் மறைந்தன, பேச்சுகள் குறைந்தன. அம்மாவிடம் கூட அவன் விலகி இருக்கத் தொடங்கினான். வெளியே அப்பாவின் தொழிலை ஏற்றுக்கொண்டு அதை வெற்றிப்பாதையில் நடத்திச் சென்ற ஒரு தொழிலதிபராக மாறியிருந்தாலும் அவனுடைய மனதிற்குள் ஒரு துக்கம் அவனை வேட்டையாடிது. துளிராவின் நினைவுகள் ஒரு நிழல் போல் அவனை பின்தொடர்ந்தன. அந்த மன அழுத்தம் அவனுடைய வாழ்க்கையை முழுவதும் ஒரு இருளைப் போல் ஆட்கொண்டிருந்தது. அருணின் தொழில் பெரிய வெற்றியை அடைந்தவுடன் சாவித்திரியின் மனதில் அடுத்த ஆசை எழுந்தது. மகனுக்கு திருமணம். அருணுக்கு தேவை அழகுபணம் மற்றும் கல்வியறிவுள்ள ஒரு பெண். அப்படித்தான் முதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது, ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த ராதிகாவுடன். அருணின் அப்பாவைப் போல் மகனும் நிறைய சம்பாதிப்பவன் என்பதால் ராதிகாவின் குடும்பம் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள இரண்டாவது யோசனை செய்ய வேண்டியதில்லை. திருமணத்திற்கு முந்தைய நாட்களில் அருண் வழக்கத்திற்கு மாறாக மகிழ்ச்சியாக காணப்பட்டான். சாவித்திரியின் மனம் மகிழ்ச்சியில் நிறைந்தது. ஆனால் முதல் இரவில் அறைக்குள் சென்ற ராதிகா நீண்ட நேரமாகியும் வெளியே வரவில்லை. சாவித்திரி கதவை தட்டி அழைத்தார். உள்ளிருந்து பயந்து நடுங்கிய ஒரு அழுகை மட்டும் கேட்டது. ராதிகா கதவை திறந்தபோது அவள் பயந்து நடுங்கி உதவியற்று நின்றிருந்தாள். அவள் நேராக தன் வீட்டிற்கு சென்றாள். என்ன நடந்தது என்று யாரும் கேட்கவில்லை, அவளும் சொல்லவில்லை. அந்த திருமணம் முதல் இரவிலேயே முடிவுக்கு வந்தது. உறவினர்களும் ஊர்க்காரர்களும் கேள்விகளால் சாவித்திரியை வதைத்தனர். உங்கள் மகனுக்கு ஏதேனும் குறை இருக்கிறதா? அவர்களின் பார்வைகள் சாவித்திரியின் இதயத்தில் ஒரு காயமாக பதிந்தன. ஆனால் சாவித்திரி தோற்றுப்போக தயாராக இல்லை. ராதிகாவிற்கு மனதளவில் ஏதோ பிரச்சினை இருக்கலாம் என்று அவர் தன்னை தேற்றிக் கொண்டார். இரண்டாவது திருமணத்திற்கு அவர்கள் அதிக கவனம் செலுத்தினார்கள். அவர்களுக்கு கிடைத்தது கல்வியறிவுள்ள, தன்னம்பிக்கையுள்ள ஒரு பெண்ணவள், பெயர் தியா. தியாவை பார்க்க வந்தபோது அருண் அன்று சற்று அதிகமாக பேசினான். அவளிடம் சற்று நெருக்கமாக பழகினான். சாவித்திரிக்கு அது ஆறுதலாக இருந்தது. திருமணத்திற்கு முன்பு தியா அருணிடம், உங்கள் முதல் திருமணத்தில் என்ன நடந்தது என்று கேட்டபோது அருண் அதை தவிர்த்தான். ஆனால் தியா அதை பெரிதுபடுத்தவில்லை. அவள் அருணை நம்பினாள். இரண்டாவது திருமணமும் மிகவும் கோலாகலமாக நடந்தது. முதல் இரவில் அறைக்குள் செல்வதற்கு முன் தியா அருணிடம் மகிழ்ச்சியுடன் சிரித்து, நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றாள்.
ஆனால் அடுத்த நாள் காலையில் தியாவின் அம்மா சாவித்திரியை போனில் அழைத்து, என் மகளை எனக்கு திரும்ப வேண்டும், நீங்கள் அவளை கொல்லப் போகிறீர்களா என்று அழுதுகொண்டே கேட்டார். தியாவும் முதல் நாள் போலவே பயந்து நடுங்கி நின்றிருந்தாள். அவள் சாவித்திரியிடம், உங்கள் மகனுக்கு மனநோய் இருக்கிறது, ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னாள். சாவித்திரியால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் அவர்களை திட்டி வீட்டிலிருந்து வெளியேற்றினார். 2 திருமணங்கள் தோல்வியடைந்தபோது சாவித்திரி தனிமைப்படுத்தப்பட்டார். உறவினர்களின் கேள்விகளையும் ஊர்க்காரர்களின் பழிகளையும் தாங்க முடியாமல் அவர் வீட்டின் உள்ளேயே முடங்கிக் கொண்டார். என் மகனுக்கு எந்த குறையும் இல்லை, அவன் திரும்பி வருவான் என்று அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அருணின் மனதிற்குள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் சாவித்திரி நாட்களை தள்ளி வந்தார். மகனே, உன்னை நினைத்து எனக்கு பயமாக இருக்கிறது. அருணின் அறையில் அமர்ந்து அவனுடைய விரல்களை தடவிக்கொண்டே சாவித்திரி சொன்னார். சாவித்திரியின் மனதில் ஒருவித பாரம் நிறைந்திருந்தது. அந்த அறைக்குள் நுழைந்தபோது அவருக்கு மகனின் முகத்தில் ஒருவித சலிப்பை காண முடிந்தது. அம்மா, ஏன் என்னை கஷ்டப்படுத்துகிறீர்கள்? எனக்கு எந்த குறையும் இல்லை, அருண் கோபத்துடன் சொன்னான். அவனுடைய வார்த்தைகள் சாவித்திரியின் இதயத்தில் ஒரு கொக்கி போல் தைத்தன. என்னப்பா இது? உனக்கு விருப்பமில்லை என்றால் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்க வேண்டாம். ஆனால் உன் பிடிவாதம் காரணமாக இது 3வது முறை இது நடக்கிறது, சாவித்திரி அழுது கொண்டே சொன்னார். அருண் அம்மாவை பார்த்தான். அவனுடைய கண்களில் ஒருவித வெற்றிடம் இருந்தது. அவன் தன் அறையிலிருந்த சுவரில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு புகைப்படத்தை பார்த்தான். அதில் துளிராவின் சிரிக்கும் முகம். அந்த புகைப்படம் அருணின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருந்தது. அவன் அதை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தான். அவனுடைய சிரிப்பில் ஒருவித சோகத்தின் சாயல் இருந்தது. என்னடா இப்படி சிரிக்கிறாய்? சாவித்திரியின் குரல் நடுங்கியது. ஒன்றுமில்லை அம்மா, எனக்கு எந்த குறையும் இல்லை. அருண் சட்டென்று அறையை விட்டு வெளியேறினான். 2 திருமணங்கள் தோல்வியடைந்த போது சாவித்திரியால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உறவினர்களும் ஊர்க்காரர்களும் கேள்விகளால் சாவித்திரியை வதைத்தனர். உங்கள் மகனுக்கு ஏதேனும் குறை இருக்கிறதா? அவர்களின் பார்வைகள் சாவித்திரியின் இதயத்தில் ஒரு காயமாக பதிந்தன. அவனுக்கு எந்த குறையும் இல்லை, அவன் திரும்பி வருவான், அவர் தனக்கு தானே சொல்லிக் கொண்டார். 3வது திருமணத்திற்கு அவர்கள் அதிக கவனம் செலுத்தினார்கள். அவர்களுக்கு கிடைத்தது கல்வியறிவுள்ள தன்னம்பிக்கையுள்ள ஒரு பெண்ணவள், பெயர் மீரா. அருணுக்கு மீராவை பிடிக்கவில்லையானால் அம்மாவின் வற்புறுத்தல் காரணமாக அவன் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டான். திருமணத்திற்கு முந்தைய நாட்களில் மீரா அருணிடம் பேச முயற்சித்தார். ஆனால் அருண் தவிர்த்தான். மீராவின் மனதில் ஒருவித பயம் இருந்தது, ஆனால் அவள் அதை வெளியே காட்டவில்லை. அவள் அருணை நம்பினாள். 3வது திருமணமும் மிகவும் கோலாகலமாக நடந்தது. முதல் இரவில் அறைக்குள் செல்வதற்கு முன் மீரா அருணிடம் மகிழ்ச்சியுடன் சிரித்து, நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றாள். ஆனால் அடுத்த நாள் காலையில் சாவித்திரியால் மீராவை காண முடியவில்லை. அவள் கதவை திறந்து பார்த்தபோது அறையில் அருண் மட்டுமே இருந்தான். மீரா எங்கே? சாவித்திரியின் குரல் நடுங்கியது. அவள் போய்விட்டாள், அருண் ஒருவித அலட்சியத்துடன் சொன்னான். சாவித்திரியால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் மீராவின் வீட்டிற்கு போன் செய்தார். மீரா எங்கே? சாவித்திரியின் குரல் நடுங்கியது. மீரா இங்கேதான் இருக்கிறாள், அவள் அழுது கொண்டிருக்கிறாள், அவளால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை, மீராவின் அம்மா சொன்னார். சாவித்திரியால் என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் மீராவிடம் சென்றார். என்ன நடந்ததுமா? சாவித்திரியின் குரல் நடுங்கியது. என்னால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை அம்மா, ஆனால் நான் வீட்டிற்கு திரும்பப் போவதில்லை, மீரா சொன்னாள். சாவித்திரியால் மீராவின் வார்த்தைகளை நம்ப முடியவில்லை. அவர் மீராவை வீட்டிற்கு அழைத்து சென்றார். மீராவின் மனம் மிகவும் வேதனைப்பட்டது. ஆனால் அவள் வீட்டிற்கு திரும்பப் போகவில்லை. அவள் அருணை புரிந்து கொள்ள முயற்சி செய்தாள். அவனுக்கு என்ன நடக்கிறது என்று அவளுக்கு தெரிய வேண்டும். அவள் அருணின் அறையில் ஒளிந்திருந்தாள். அம்மா, அந்த நாற்காலியின் பின்னால் ஒளிந்து கொள்ளுங்கள். மீராவின் குரல் மெல்லியது, பயம் கலந்த ஒன்று. சாவித்திரியும் மீராவும் அறையில் ஒளிந்திருந்தனர். வெளியே காரின் சத்தம் கேட்டு அவர்களுக்கு அருண் வந்துவிட்டான் என்று புரிந்தது. அவர்களுக்கு இதய துடிப்பு அதிகரித்தது. மீராவின் கைகள் நடுங்கின. சாவித்திரி அவளை அணைத்துக் கொண்டார். அருண் அறைக்குள் நுழைந்தான். அவன் வழக்கம்போல் ஷூ மற்றும் ஜாக்கெட்டை மாற்றினான். பிறகு அறையிலுள்ள ஜன்னல்களையெல்லாம் மூடினான். திடீரென்று அவனுடைய பாவம் மாறியது. அவன் சுவரிலிருந்த துளிராவின் புகைப்படத்தை பார்த்தான். அவனுடைய கண்களில் ஒருவித பைத்தியக்கார சிரிப்பு மலர்ந்தது. நீ எங்கே இருந்தாய் துளிரா? நான் உனக்காக எவ்வளவு நேரமாக காத்திருக்கிறேன். அவன் தனக்குத்தானே பேசத் தொடங்கினான். சாவித்திரியும் மீராவும் பயந்து நடுங்கினர். அருண் அறையிலுள்ள ஒரு அலமாரியை திறந்தான். அதிலிருந்து நிறைய பெண்களின் ஆடைகள், முடிமேக்கப் பொருட்கள் ஆகியவற்றை வெளியே எடுத்தான். அவன் ஒரு பெண்ணைப் போல் மேக்கப் செய்து முடி வைத்து உடை அணிந்து கொண்டான். சாவித்திரியும் மீராவும் இதைக் கண்டு திகைத்துப் போயினர்.
அருண் கண்ணாடியின் முன் நின்று தன்னை பார்த்து சிரித்தான். அவனுடைய சிரிப்பில் பயங்கரமான ஒரு பாவம் இருந்தது. நீயும் என்னைப் போல் ஆகிவிட்டாய் துளிரா, நான் இப்போது உன்னுடன் இருக்கிறேன். அவன் தனக்குத்தானே பேசுவதைக் கேட்டு சாவித்திரியும் மீராவும் நடுங்கினர். திடீரென்று அருண் ஒரு பயங்கரமான உருவத்தில் நாற்காலியின் அருகில் வந்தான். அவன் கண்ணாடியை பார்த்து, இது என்ன, இவர்கள் இங்கே வந்து என் மகிழ்ச்சியை அழிக்க முயற்சிக்கிறார்களா? வேண்டாம் அருண். சாவித்திரியின் குரல் தடைப்பட்டது. அருண் திகைத்துப் போனான். அவன் திரும்பி பார்த்தான். சாவித்திரியும் மீராவும் பயந்து நடுங்கி நின்றிருந்தனர். 2 திருமணங்கள் தோல்வியடைந்தபோது சாவித்திரியால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உறவினர்களும் ஊர்க்காரர்களும் கேள்விகளால் சாவித்திரியை வதைத்தனர். உங்கள் மகனுக்கு ஏதேனும் குறை இருக்கிறதா? அவர்களின் பார்வைகள் சாவித்திரியின் இதயத்தில் ஒரு காயமாக பதிந்தன. அவனுக்கு எந்த குறையும் இல்லை, அவன் திரும்பி வருவான், அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். 3வது திருமணத்திற்கு அவர்கள் அதிக கவனம் செலுத்தினார்கள். அவர்களுக்கு கிடைத்தது கல்வியறி உள்ள தன்னம்பிக்கையுள்ள ஒரு பெண்ணவள் பெயர் மீரா. அருணுக்கு மீராவை பிடிக்கவில்லையானால் அம்மாவின் வற்புறுத்தல் காரணமாக அவன் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டான். திருமணத்திற்கு முந்தைய நாட்களில் மீரா அருணிடம் பேச முயற்சித்தார். ஆனால் அருண் தவிர்த்தான். மீராவின் மனதில் ஒருவித பயம் இருந்தது, ஆனால் அவள் அதை வெளியே காட்டவில்லை. அவள் அருணை நம்பினாள். 3வது திருமணமும் மிகவும் கோலாகலமாக நடந்தது. முதல் இரவில் அறைக்குள் செல்வதற்கு முன் மீரா அருணிடம் மகிழ்ச்சியுடன் சிரித்து, நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றாள். ஆனால் அடுத்த நாள் காலையில் சாவித்திரியால் மீராவை காண முடியவில்லை. அவள் கதவை திறந்து பார்த்தபோது அறையில் அருண் மட்டுமே இருந்தான். மீரா எங்கே? சாவித்திரியின் குரல் நடுங்கியது. அவள் போய்விட்டாள். அருண் ஒருவித அலட்சியத்துடன் சொன்னான். சாவித்திரியால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் மீராவின் வீட்டிற்கு போன் செய்தார். மீரா எங்கே? சாவித்திரியின் குரல் நடுங்கியது. மீரா இங்கேதான் இருக்கிறாள், அவள் அழுது கொண்டிருக்கிறாள், அவளால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை, மீராவின் அம்மா சொன்னார். சாவித்திரியால் என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் மீராவிடம் சென்றார். என்ன நடந்ததுமா? சாவித்திரியின் குரல் நடுங்கியது. என்னால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை அம்மா, ஆனால் நான் வீட்டிற்கு திரும்பப் போவதில்லை, மீரா சொன்னாள். சாவித்திரியால் மீராவின் வார்த்தைகளை நம்ப முடியவில்லை. அவர் மீராவை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். மீராவின் மனம் மிகவும் வேதனைப்பட்டது. ஆனால் அவள் வீட்டிற்கு திரும்பப் போகவில்லை. அவள் அருணை புரிந்து கொள்ள முயற்சி செய்தாள். அவனுக்கு என்ன நடக்கிறது என்று அவளுக்கு தெரிய வேண்டும். அவள் அருணின் அறையில் ஒளிந்திருந்தாள். அம்மா, அந்த நாற்காலியின் பின்னால் ஒளிந்து கொள்ளுங்கள். மீராவின் குரல் மெல்லியது, பயம் கலந்த ஒன்று. சாவித்திரியும் மீராவும் அறையில் ஒளிந்திருந்தனர். வெளியே காரின் சத்தம் கேட்டு அவர்களுக்கு அருண் வந்துவிட்டான் என்று புரிந்தது. அவர்களுக்கு இதய துடிப்பு அதிகரித்தது. மீராவின் கைகள் நடுங்கின. சாவித்திரி அவளை அணைத்துக் கொண்டார். அருண் அறைக்குள் நுழைந்தான். அவன் வழக்கம்போல் ஷூ மற்றும் ஜாக்கெட்டை மாற்றினான். பிறகு அறையிலுள்ள ஜன்னல்களையெல்லாம் மூடினான். திடீரென்று அவனுடைய பாவம் மாறியது. அவன் சுவரிலிருந்த துளிராவின் புகைப்படத்தை பார்த்தான். அவனுடைய கண்களில் ஒருவித பைத்தியக்கார சிரிப்பு மலர்ந்தது. நீ எங்கே இருந்தாய் துளிரா? நான் உனக்காக எவ்வளவு நேரமாக காத்திருக்கிறேன். அவன் தனக்குத்தானே பேசத் தொடங்கினான். சாவித்திரியும் மீராவும் பயந்து நடுங்கினர். அருண் அறையிலுள்ள ஒரு அலமாரியை திறந்தான். அதிலிருந்து நிறைய பெண்களின் ஆடைகள், முடிமேக்கப் பொருட்கள் ஆகியவற்றை வெளியே எடுத்தான். அவன் ஒரு பெண்ணைப் போல் மேக்கப் செய்து முடி வைத்து உடை அணிந்து கொண்டான். சாவித்திரியும் மீராவும் இதைக் கண்டு திகைத்துப் போயினர். அருண் கண்ணாடியின் முன் நின்று தன்னை பார்த்துச் சிரித்தான். அவனுடைய சிரிப்பில் பயங்கரமான ஒரு பாவம் இருந்தது. நீயும் என்னைப் போல் ஆகிவிட்டாய் துளிரா, நான் இப்போது உன்னுடன் இருக்கிறேன். அவன் தனக்குத்தானே பேசுவதைக் கேட்டு சாவித்திரியும் மீராவும் நடுங்கினர். திடீரென்று அருண் ஒரு பயங்கரமான உருவத்தில் நாற்காலியின் அருகில் வந்தான். அவன் கண்ணாடியை பார்த்து, இது என்ன, இவர்கள் இங்கே வந்து என் மகிழ்ச்சியை அழிக்க முயற்சிக்கிறார்களா? வேண்டாம் அருண். சாவித்திரியின் குரல் தடைப்பட்டது. அருண் திகைத்துப் போனான். அவன் திரும்பி பார்த்தான். சாவித்திரியும் மீராவும் பயந்து நடுங்கி நின்றிருந்தனர். நீங்கள் என் மகிழ்ச்சியை அழிக்க வந்தீர்களா? என் துளிராவை நீங்கள் அழிக்க மாட்டீர்கள். அவனுடைய குரல் உயர்ந்தபோது மீரா பயந்து அறையிலிருந்து ஓடிவிட்டாள். சாவித்திரி அருணை பார்த்தார். அவருடைய கண்கள் கலங்கின. மகனே, இது என்ன? சாவித்திரியின் குரல் மெலிந்தது. அம்மா, நீங்கள் என் மகிழ்ச்சியை அழிக்க வேண்டாம். அவள் என் மனைவி, அவள் என்னுடன் இருக்கிறாள். திடீரென்று சாவித்திரியின் போன் ஒலித்தது. அது அருணின் நண்பன். ஆண்டி, நான் அருணின் நண்பன். அருணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? என் மகனுக்கு எந்த குறையும் இல்லை. சாவித்திரி அழுது கொண்டே சொன்னார். அவனுடைய நண்பியாக இருந்த துளிரா என்ற திருநங்கை ஒரு விபத்தில் இறந்ததற்குப் பிறகு அருண் மனதளவில் தளர்ந்துவிட்டான்.
துளிராவின் ஆவி அருணின் உடலில் நுழைந்ததைப் போல்தான் அவனுடைய நடத்தை இருக்கிறது. சாவித்திரிக்கெல்லாம் புரிந்தது. அருண் மனதளவில் தளர்ந்திருக்கிறான். அவருக்கு இப்போது துக்கம் தோன்றியது. மீரா பயந்து நடுங்கி தன் வீட்டிற்கு சென்றாலும் அவளுக்கு அருணின் நிலைமையை புரிந்து கொள்ள முடிந்தது. அவளுக்கு அவனை உதவ வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அவள் சாவித்திரியை அழைத்தாள். சாவித்திரியின் மனம் துக்கத்தால் நிறைந்திருந்தது. மகனே, அவன் மனதளவில் தளர்ந்திருக்கிறான், சாவித்திரி சொன்னார். மீராவுக்கு அது புரிந்தது. அவள் சாவித்திரியிடம், நாம் ஒரு மருத்துவரை பார்க்கலாம், எனக்கு அவனை உதவ வேண்டும் என்றாள். சாவித்திரிக்கு மீராவின் வார்த்தைகள் ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. மீராவின் மனதில் அருணின் மீதுள்ள அன்பும் இரக்கமும் அதிகரித்தது. அப்படியே சாவித்திரியும் மீராவும் ஒரு மனநல மருத்துவரை பார்க்க முடிவு செய்தனர். மருத்துவரிடம் அருணின் எல்லா விஷயங்களையும் அவர்கள் வெளிப்படையாகச் சொன்னார்கள். மருத்துவருக்கு அருணின் மனநிலை புரிந்தது. இது ஒருவித அதிர்ச்சி. அவனுடைய நண்பனின் மரணம் அவனை மிகவும் வேதனைப்படுத்தியுள்ளது. துளிராவின் நினைவுகளிலிருந்து அவனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று மருத்துவர் சொன்னார். அருணுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வைத்த பிறகு மருத்துவர் அவனை பரிசோதித்தார். ஆனால் அருணுக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுடைய மனதுதான் பிரச்சினை. நாம் அவனை மனதளவில் சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் சொன்னார். மருத்துவரின் அறிவுறுத்தலின்படி சாவித்திரியும் மீராவும் அருணின் அறையிலிருந்த துளிராவின் நினைவுகளை தூண்டும் எல்லா பொருட்களையும் மாற்றினர். அலமாரியிலிருந்த பெண்களின் ஆடைகள், முடிமேக்கப் பொருட்கள் ஆகியவற்றை அவர்கள் எடுத்து அகற்றினர். அவனுடைய அறையில் துளிராவின் நினைவுகள் எதுவும் இருக்கக்கூடாது என்று மருத்துவர் சொன்னார். அருண் தூங்கி எழுந்தபோது அவன் அறையிலிருந்த மாற்றங்களைக் கண்டு பயந்து நடுங்கினான். இது என்ன? என் துளிரா எங்கே? அவனுடைய குரல் நடுங்கியது. அவன் சுவரிலிருந்த துளிராவின் புகைப்படத்தை பார்த்தான். அது அங்கு இல்லை. எங்கே என் துளிரா? அருண் கதறினான். அவன் சுவரில் அறைந்தான். சாவித்திரியும் மீராவும் அவனை அணைத்துக் கொண்டனர். அருண் கதறும்போது மீரா அவனை அணைத்துக்கொண்டு, அருண், நான் இங்கே இருக்கிறேன், நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றாள். அருண் அவளை பார்த்தான். அவனுடைய கண்களில் பயமும் வேதனையும் இருந்தது. மீராவின் வார்த்தைகள் அவனுடைய மனதில் ஒரு ஆறுதலாக இருந்தது. நாட்கள் கடந்து சென்றன. அருண் மருந்து சாப்பிடத் தொடங்கினான். சாவித்திரியும் மீராவும் அவனுடன் இருந்தனர். அவர்கள் அவனுடைய விருப்பங்களுக்காகவும் அவனுடைய நல்ல எதிர்காலத்திற்காகவும் பிரார்த்தித்தனர். ஆனால் அருண் முழுமையாக குணமடையவில்லை. அவனுடைய மனதில் இன்னமும் துளிராவின் நினைவுகள் ஒரு நிழல் போல் இருந்தன. அருண், உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமா? ஒருநாள் மீரா அவனிடம் கேட்டாள். அருண் அவளை பார்த்தான். அவனுடைய கண்களில் ஒருவித பயமும் வேதனையும் இருந்தது. எனக்கு எந்த குறையும் இல்லை, அருண் சொன்னான். மீராவின் கண்கள் கலங்கின. அவள் அருணின் கைகளை பிடித்தாள். அருண், என்னால் உங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய வேதனை எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு உதவ இங்கே இருக்கிறேன். நான் உங்கள் மனைவியாக மட்டுமல்ல, உங்கள் ஒரு நண்பியாகவும் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் என்று மீரா சொன்னாள். அருண் அவளை பார்த்தான். அவனுடைய கண்களில் ஒருவித ஈரம் இருந்தது. அந்த நொடியில் அவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டனர். சாவித்திரி அதை பார்த்து மகிழ்ச்சியாக உணர்ந்தார். மீராவின் வார்த்தைகள் அருணின் மனதில் ஒரு வெளிச்சமாக இருந்தது. அருண், நாம் ஒரு பயணம் போகலாமா? ஒரு நாள் மீரா கேட்டாள். அருண் முதலில் தயங்கினான். ஆனால் மீராவின் வற்புறுத்தலுக்கு இணங்கி அவன் ஒப்புக்கொண்டான். மருத்துவரும் அதற்கு அனுமதி வழங்கினார். அது ஒரு புதிய தொடக்கம். அவர்கள் ஒன்றாக நடந்து பேசினார்கள். பழைய நினைவுகளை மறந்து புதிய அனுபவங்களை உருவாக்கினார்கள். மீரா அருணின் கைகளை கோர்த்து பிடித்து அவனிடம் சொன்னாள், வாழ்க்கை ஒரு நதியைப் போன்றது. எவ்வளவு ஆழம் இருந்தாலும் ஓட்டம் ஒருபோதும் நிற்பதில்லை. அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் ஒரு வெளிச்சமாக இருந்தது. அருண் மெதுவாக பழைய வாழ்க்கைக்கு திரும்பினான். அவனுடைய மனதிலிருந்த பாரம் குறைந்தது. அவன் சிரிக்கத் தொடங்கினான். பேச்சு அதிகரித்தது. சாவித்திரி மகிழ்ச்சியால் நிறைந்தார். தன் மகனை பழையபடி திரும்பப் பெற்றபோது அந்த தாயின் கண் கலங்கியது. மீராவின் கைகளில் அவரை அணைத்து பிடித்து சாவித்திரி சொன்னார், மகளே, நீ என் மகனை மட்டுமல்ல, என் வாழ்க்கையையும் தான் திருப்பி தந்திருக்கிறாய். நாட்கள் கடந்து சென்றன. அருணும் மீராவும் மேலும் நெருக்கமாயினர். அவர்களுடைய வாழ்க்கை அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்தது. அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தையை கையில் எடுத்து அருண் மீராவை பார்த்தான். அவனுடைய கண்களில் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்தன. மீரா, நீ என் வாழ்க்கையை மாற்றிவிட்டாய். நீ என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு. சாவித்திரி அவர்களுடைய மகிழ்ச்சியைக் கண்டு புன்னகைத்தார். அவருக்கு புரிந்தது, ஒரு நல்ல மருமகள் கிடைத்தால் வீடு சொர்க்கமாக மாறும் என்று. மீரா அந்த குடும்பத்தின் ஒரு உறுப்பினர் மட்டுமல்ல, அந்த வீட்டின் உயிராகவே மாறிவிட்டாள். அவள் அருணின் வாழ்க்கையில் மட்டுமல்ல, சாவித்திரியின் வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சமாக இருந்தாள். அவள் அவர்களுடைய கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவு செய்தாள். அருணின் ரகசியங்கள் முடிவுக்கு வந்தன. அவன் ஒரு புதிய மனிதனாக மாறிவிட்டான். அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்தது.
துளிராவின் நினைவுகள் அவனுடைய மனதிலிருந்து மறைந்து போயின. புதிய வாழ்க்கை அவனை மேலும் மகிழ்ச்சியானவனாக்கியது.